அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள்ங்க. மாதவராய் பிறப்பதற்கே மா தவம் செய்திடல் வேண்டும். தாய்மை அப்படிங்கிறது ஒரு வரம். அதை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அன்னையர் தினமாக உலகம் முழுவதிலும் இன்னைக்கு தையல் நாயகி அப்படிங்கிற விருதை வாங்குவதற்காக வந்திருக்கீங்க. தையல் நாயகி விருதுகள் வாங்குற அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்கள். தையல் நாயகிகளுக்கு, தையல் துறையில் இருக்கிற கலைஞர்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, சானிட்டரி நாப்கினும் ஒரு ஆடை தானே, மறைமுகமாக இருக்கிற ஒரு ஆடை. மாதம் மாதம் நமக்கு பீரியட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளோட உடம்புல நடக்குது. நம்மளோட உடம்புல வெளியில் வர ரத்தம் நம்ம ஒரு சானிட்டரி நாப்கின் வைக்கிறதால யாருக்கோ வருமானங்க, யாரோ விற்கிறாங்க வருமானம். அதால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிளாஸ்டிக் விற்கிறாங்க. ஆடை தயாரித்து கொடுக்குற நீங்கள் பிளாஸ்டிக்கில் ஒரு துணியை தேய்த்து கொடுத்தா, ஒரு பனியனோ இல்லை ஒரு பேண்டீஸோ இல்லை ஒரு இன்னரில் ஏதாவது ஒரு ப்ராடக்டை பிளாஸ்டிக்கில் தைச்சு நம்ம போடுவோமா? போட மாட்டோம் தானே. நீங்கள் போய் இன்னைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற சானிட்டரி நாப்கினை எடுத்து பிரித்து பாருங்கள். நம்ம ஸ்கின்ல தொடுற ஃபஸ்ட்டு லேயரும் பிளாஸ்டிக், கீழே பேண்டீஸில் ஒட்டுற லேயரும் பிளாஸ்டிக். ரெண்டு பக்கமும் பிளாஸ்டிக் இருக்கிறதுனால காற்றோட்டமே வராதுங்க. காற்றோட்டம் இல்லைன்னா இந்த ரத்தம் உள்ளே போய் மணிக்கணக்கில் அது பாக்டீரியாவாக மாறுது. பாக்டீரியாவாக மாறுறது எங்கே போகுது தெரியுமா? இன்னரில் உள்ளே தான் போகுது. உள்ளே போய் பல தொந்தரவுகள், 25 தொந்தரவு, பிசிஓடி, பிசிஓஎஸ், நீர்க்கட்டி, வெள்ளைப்படுதல், ஓவர்ஃப்ளோ, இச்சிங், இரிட்டேஷன், மன அழுத்தம், இப்படி பல பிரச்சனைகள். புற்றுநோய் வருது, சர்விக்கல் கேன்சர் நோய் வருது. செயற்கை கருத்தரிப்பு மையத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? பிளாஸ்டிக்குங்க. ஒரு பக்கம் பிளாஸ்டிக், இன்னொரு பக்கம் ரசாயனங்கள், கெமிக்கல், வாசனை திரவியங்கள். என்னென்ன கெமிக்கல் தெரியுமா? டயாக்சின், குளோரின், ப்ளீச்சிங், பர்ஃப்யூம். இதெல்லாம் இந்த உடம்புக்குள்ள ஓடுற ரத்தம் எல்லா உறுப்புக்குள்ளாரையும் போகுது. அப்படி எல்லா உறுப்புக்குள்ளாரையும் போகும்போது தைராய்டு பிரச்சனை வருது, நீர்க்கட்டி வருது, தலைவலி வருது, ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுது, சிறுநீரக தொந்தரவு வருது. இத்தனை பிரச்சனை வருது இந்த கெமிக்கலால். சரி, என்னதான் தீர்வு? இதுக்கு என்ன தீர்வு? தையல் கலை நிபுணர்களே, இதற்கான தீர்வு என்ன தெரியுமா? ஃபெமினைல் சானிட்டரி நாப்கின், ஃபீமேல் எம்பவர்மெண்ட் மூமெண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல். உலகளாவிய குவாலிட்டியில் ஒரு 8 டாக்டர்கள், சர்ஜிக்கல் காட்டன், ஒரு 9 அடுக்கு பிரீத்திங், 5 டெக்னாலஜி, ஆனயான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ கைட்டின், 5 டெக்னாலஜி. உள்ளுக்குள்ளார சோத்து கத்தால, ஆலோவேரா ஜெல்லு, 9 லேயருமே காற்றோட்டம் இருக்கிறது. லாக்கிங் சிஸ்டம் ஒரு 200 ml தண்ணி ஊற்றுனீங்கனாலும் அது லாக் பண்ணிக்கும். ஒரு சொட்டு தண்ணி கூட வெளியே வராது, அப்படியே லாக் பண்ணிக்கும். மேலே இருக்கிற லேயர் ட்ரையாக இருக்கும். அப்போ ஒரு நாள் முழுவதுமே ஒரு பேடு போதும். இதுவும் ஒரு ஆடை தானே. மறைமுகமாக இருக்கிறதுனால இது ஆடை இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். அப்போது எனக்கு பாதுகாப்பு வேணும் தானே, என் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேணும். அடுத்து ஃபார் இன்ஃப்ராரெட் இருக்குது. இது நாளமில்லா சுரபிகளை சுரக்க வைக்கும், ஹார்மோனை பேலன்ஸாக வச்சுக்கும், முடிவெடுக்கிற திறன், கான்ஃபிடென்ட்டோட லெவல் செமையாக இருக்குங்க. மேக்னெட்டிக்னு ஒன்று இருக்குது, அது உற்சாகமாக இருக்கும். இங்கே காலையில் குளிச்சுட்டு வேலைக்கு போகிறீங்க, படிக்க போகிறீங்க, ட்ராவலில் இருக்கீங்க, இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கனாலும் அந்த காலையில் என்ன உற்சாகத்தில் இருந்தீங்களோ நைட்டு வரைக்கும் அதே உற்சாகத்தில் இருக்கும். மன அழுத்தம் இருக்காது, சோர்வு இருக்காது. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை நீங்கள் செய்யலாம். அந்த மேக்னெட்டிக் நானோ இருக்குது. நானோ என்ன தெரியுமா பண்ணோம்? இப்போ நாக்கில் ஒரு எச்சம் வருதில்லை, ஊறுதில்லை, கண்ணில் கண்ணீர் வருதில்லை, அது மாதிரி பிறப்புறுப்பில் ஒரு பாதுகாப்பு திரவம் இருக்குது. இது கடவுள் கொடுத்த நன்கொடை, ஒரு வரம் நமக்கு. பிளாஸ்டிக் ரசாயனம்லாம் வச்சா அதெல்லாம் ட்ரை ஆயிடும். அப்படி ட்ரை ஆயிடுச்சுன்னா பிறப்புறுப்பில் தொற்று நோய் வரும். ஆனால் நானோ சில்வர் அந்த பிறப்புறுப்பை பாதுகாப்பு பண்ணிடுதுங்க.
அருமையாக இருக்கும். அது தொற்று நோயே வராது. கைட்டின் ஒன்று இருக்குது. கைட்டின் என்ன பண்ணுதுன்னா, இப்போ நம்ம ரத்தம் தான், நமக்கு நம்ம ரத்தங்க டஸ்ட்பினில் போடுறோம், வெளியே தூக்கி போடுறோம், யாருக்கும் தொந்தரவு வரக்கூடாது இல்லை. ஃபெமினைன் பேடை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பேடை அப்படியே ரெண்டாக கிழிச்சிங்கன்னா அப்படியே பேப்பர் மாதிரி கிழிஞ்சிரும். அந்த ஜெல்லெல்லாம் கொட்டிட்டு அந்த பேப்பரை சுற்றி போட்டிங்கன்னா இந்த கைட்டின் என்ன தெரியுமா பண்ணும், மண்ணோட மண்ணாக மக்கி போக வச்சிரும். பிளாஸ்டிக் மக்கறதுக்கு பல 100 ஆண்டுகள் ஆகும். ஆனால் நம்ம ஃபெமினைன் 6 மாதத்துலேயே மக்கிருங்க. மாதவிடாய் அப்படிங்கிறது நாங்கள் மாத வழிபாடாக மாற்றிட்டோம், கொண்டாடுறோம். ஒரு பெண்களுக்கு 25 பிரச்சனை இருக்குது. அந்த 25 பிரச்சனைக்கும் சொல்யூஷன், தீர்வாக ஃபெமினைன் இருக்குது. நம்ம டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போகிறோம், மாத்திரை வாங்கி சாப்பிட்றோம், ஊசி போட்டுக்கிறோம், ஸ்கேன் பண்ணுறோம். ஃபெர்டிலிட்டி சென்டர், இப்போ செயற்கை கருத்தரிப்பு மையம் அப்படிங்கிறதே இன்னைக்கு வம்சம் சத்யா அவர்களோடு இறைவன் எங்களை இணைத்து வைத்திருக்கிறார். வம்சம் சத்யா அவங்க என்ன செய்கிறாங்க, ரொம்பவே முடியல, என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை, வயது 50 ஆயிடுச்சு, ஆனால் ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்க ஆலோசனை பண்ணி அதற்குண்டான கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க, கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. நீங்கள் எல்லாருமே ஒரு துறையில் இருக்கீங்க, ஒரு வருமானம் செய்கிறீங்க, ஒரு 100 பேக்கெட்டில் உங்கள் வர்த்தகத்தை ஆரம்பிங்க. இது ஒரு புண்ணியங்க. இப்போ வம்சம் சத்யா உங்ககிட்ட அங்கே நேரடியாக இருக்காங்க. நீங்கள் இந்த டெமோ லைவாக ஒரு டெமோ காமிப்பாங்க, நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க காமிப்பாங்க, உங்களுக்கு நாங்கள் கற்றுத்தரோம். ஜூம் மீட்டிங் இருக்குது, டெய்லியுமே ஜூமில் 1 மணி நேரம் எங்கள் கூட பயணம் செய்யுங்க. நீங்கள் மலேசியாவில் இருந்துக்கிட்டே உலகம் முழுவதும் இந்த வியாபாரத்தை செய்யலாம். மேலும் உங்களுக்கு இதை பற்றி விவரம் வேணும்னா நீங்கள் சத்யா, வம்சம் சத்யா அவங்க கிட்ட கேளுங்க. இந்த உரையோட இறுதியில் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, என்னோட தந்தையும் ஒரு தையல் கலைஞர், அதனால் எனக்கு ரொம்ப அதை பற்றி புரியும். எங்கள் அப்பா ஒரு டெய்லர், அதனால் அந்த தையல் கலையை பற்றி எனக்கு முழுசாக புரியுங்க. உங்களை வாழ்த்துறேன், உங்களை பாராட்டுறேன், நன்றி சொல்லிக்கிறேன். உங்ககிட்ட மீண்டும் மீண்டும் நான் கேட்குறது என்னென்னா, கெமிக்கல் பிளாஸ்டிக் நாப்கினை பயன்படுத்தாதீர்கள். ஃபெமினைனுக்கு மாறிக்கோங்க. நிறைய பேருக்கு இதை போய் எடுத்து சொல்லுங்கள். உங்களுக்கு நாங்கள் கற்றுத்தருகிறோம். தொழில் உலகத்திற்குள் நீங்கள் வாங்க. நன்றி, வணக்கம். கருவை சுமந்திடும் மாதரின் ஆரோக்கியமே வம்சத்தை வளர்க்கும். ஃபேமி.